சிவனாண்டி எழுந்துறல விடிஞ்சிட்டு. எலே சிவனாண்டி. ஆமா நல்ல காலத்திலேயே உன் மவன் சீக்கிரம் எந்திச்ச மாதிரிதான். புடிங்க அத்தை. பாவம்ல என் மவனுக்கு முடியல போல தூங்கட்டும். ஆமா துரை அப்படியே 4-5 வேலை வெட்டி செஞ்சு கிழிச்சிட்டாருல அதான் அலுப்பு தூங்கட்டும் பாவம். ஏய் பொண்ணுமா ரொம்ப பேசாதடி. அப்படிதாயா பேசுறேன் என்ன பண்ணுவ? உனக்குலாம் சீப்பு உழைக்க வக்கு கிடையாது தூக்கம் ஒரு கேடு. சரி அத்தை நேரமாச்சு பூ வித்துட்டு ஓடியாரேன். சரி போ வரேன் வீட்டை பாத்துக்காக. சரி சரி. வர வர இந்த பொண்ணம்மா வேற காசே கொடுக்க மாட்டேன்றா. குடிக்காம வேற இருக்க முடியல. ஏதாவது பண்ணி குடிக்கணுமே. மாட்டிக்கிச்சு தவளை. இந்த தவளை கொடுத்து வித்துற வேண்டியதுதான். இவன் எங்க போறான் தவளை கொடுத்து தூக்கிட்டு? ஐயோ இத விக்க போறான் போல. டேய் சிவாண்டி எலே நில்லுல சிவாண்டி. பொண்ணம்மாக்கு தெரிஞ்சா வச்சு வைக்காதல. ஐயோ போச்சா இன்னைக்கு என்னென்னலாம் ஆக போகுது. அடி ஆத்தி இந்த ஆளு எங்க போறாரு? யோ உன்னதான் நில்லியா. என்ன பொண்ணம்மா இல்லாத நேரம் தவளையை எடுத்துட்டு எங்க போற? சுடுகாட்டுக்கு வரியா? ஐயே கேட்டா பதில பாத்தியா? ஏன் கிட்ட கேட்காத. கேட்டா இப்படிதான் பேசுவேன். என்ன பச்சைக்கண்ணு பூ வேணுமா உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணம்மா. உன் புருஷன் பெரியவரு இந்த வழியா போறாரு. அதுவும் தவளை கொடுத்த தூக்கிட்டு போறாரு. தெரியல. ஓஹோ இந்த ஆளு அடங்க மாட்டான் போல. திருப்பியும் ஆரம்பிச்சுட்டான். நல்ல வேலை சொன்னிய பச்சைக்கண்ணு. நான் கிளம்புறேன். போயிட்டு அப்புறமா வரேன். சரி சரி பொண்ணம்மா பாத்து போ. பூ வாங்கலையே வேணாமா? நாளைக்கு வாங்கிக்குவேன் வெள்ளிக்கிழமை ராவு. சரி சரி அந்த ஆளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். சிவனாண்டி பொண்டாட்டிக்கு தெரியாம குடிக்கிற போல. ஆமா குடிக்காம பொழுதே போக மாட்டேங்குது. ஆமா இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆனா உன்ன என் வீட்டு திண்ணையில வந்து குடிக்க வந்துடுறது. இவனுங்களுக்கா திண்ணைய கட்டி வச்சிருக்கு. நீயா? எவ்வளவு சொல்லியும் வீட்ல உள்ள பானையை வித்து குடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இல்ல பொண்ணுமா. எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டல நீ. ஒண்ணே எங்க? இந்தோ ஏமா நான் இந்த தொடப்பத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. சிவனாண்டி செத்தியா இன்னைக்கு? எவ்வளவு சொல்லி குடிக்கிறனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? வீட்டு பொருளை வித்து குடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? ஒண்ணே ஏனா பொண்ணுமா வேணா சொல்றது கேளு. எங்கயா போற நில்லு. ஐயா காப்பாத்துங்களேன். ஆளை விடு தாயே. எங்கயா ஓடுற? உன்னை நான் விட மாட்டேன். என்ன வாழ்க்கடா மச்சான் இது. பொழுதுபோக்கே இருக்க மாட்டேங்குது. ஆமாடா நீ சொல்றதும் சரிதான். அடா இங்க பத்தியாடா டீச்சர் அம்மா. போதும் அங்கிள் இங்கே நிறுத்திடுங்க. சரிம்மா பாத்து இறங்கு. சரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பள்ளிக்கூடம் நாளைக்கு லீவா? இருக்கு காலையே வந்துருங்க. சரிம்மா. ரிக்ஷாக்காரனுக்கு வந்த வாழ்வ பாத்தியாடா மச்சான்? வர வர பொறுக்கி பசங்க தொல்ல தாங்கல. என்ன வெயில். வாடா மச்சான் அந்த டீச்சரை கரெக்ட் பண்ணிடுவோம். டேய் மச்சான் நானே கிழிஞ்ச பனியன்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த கெட்டப்ல நான் வந்தா அந்த பொண்ணு எனக்கு எங்கடா கரெக்ட் ஆகும்? உனக்கு தான்டா கரெக்ட் ஆகும். ரைட் போட்டோம் வா மச்சான். ஹலோ சிஸ்டர் சொல்லுங்க என்ன வேணும்? ஐயோ என்கிட்ட சாப்பாடு இல்லையே. இதுக்கு தாண்டா நான் வரலன்னு சொன்னேன். என்ன கேவலப்படுத்திட்டு போகுதுடா அந்த பொண்ணு. ஏலே என்னல நீ பிச்சைக்கார மாதிரி கிட்ட போய் நின்றா அப்படிதான் கேட்பாக. இப்போ நான் பண்றேன் பாரு. ஃபாலோ மீ. ஏ பொண்ணே உன்னதான் நில்லு. ஏய் மச்சான் இங்க பாத்தியா செம்ம பாட்டி நல்ல பாட்டி தான். பியூட்டி என்ன பியூட்டி தான். பாட்டாடா பாடுற என்னைய பார்த்து. இது மட்டும் எங்க அம்மாக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சிச்சு உன்னை வச்சு வைக்க மாட்டாங்க. ஐயா நான் அப்படிதான் பாடுவேன். என்ன பண்ணுவாங்க? பாடிட்டே என் வீட்டு வரைக்கும் வந்து பாரு தெரியும். சை இந்த பசங்க தொல்ல தாங்கல. யாரு? நம்ம தனம் தான் வருது. எலே பொண்ணுமா ஓடியா தனம் வருது. அப்பதா வா தனம். என்னால மழையே இல்லாம பட்ட பகல்ல கொடை புடிச்சிட்டு வந்திருக்க. அடிக்கிற வெயிலுக்கு நான் கருத்துட்டா அதான் கருத்துறவல்ல அதான். அடி ஆத்தி. எங்க தனம் இருக்காளே வாயாடி. சரி வாமா பசிக்குது சோறு போடு. வாழ
என்னமா தனம்? ஒண்ணும் இல்ல. இந்தா தனம், உனக்காக மீன் பொரிச்சு கொண்டு வந்திருக்கேன் அம்மா. குடு, நல்ல வேளை மீனாவதும் பொரிச்சியே. பொண்ணம்மா, நம்ம தனம் சின்ன பிள்ளையில இருந்து இன்னுமே மாறல. குழந்தையில இருந்தே இவ இப்படிதான், தொட்டுக்க இல்லாம உள்ள இறங்காது. ஏமா, கருவாட்டு குழம்பு சூப்பர். சாப்பிடு, உனக்குதான். ஏமா, எதுக்கு அழுவுற இப்ப? இப்போ என்ன நடந்துச்சுன்னு அழுகுற பொண்ணம்மா? போயா, உன்னாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஏன் அப்பா என்ன செஞ்சாரு? எங்க தோளுக்கு மேல வளர்ந்த 2 பசங்களையும் வச்சுட்டு ஒன்னையும் கரையேத்த முடியாம நான் படுற பாடு இருக்குதே. எனக்கு இருக்க அக்கறை கூட இந்த ஆளுக்கு இல்லையேன்னு தான் எனக்கு அழுவியா வருது. ஒரு ஆம்பளையா அவரு உழைக்கணும், நீ உழைச்சிட்டு வந்து கொட்டுற. ஏன் நாங்களாம் உழைக்க கூடாதா? அதுக்கு இல்ல, காலம் ஓடிட்டே இருக்கு. காலங்காலத்துல ஒரு கல்யாணம் பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்காதா? யோ, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கையா நீனு? பேசு, வாய திறந்து. தனம், அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. என்ன நீதான் சரி சொல்லணும். அப்பா மாப்பிள்ள பாத்துறவா? ஏன் நான் நிம்மதியா வாழ்றதும் நிம்மதியா சாப்பிடுறதும் நிம்மதியா தூங்குறதும் உங்க 2 பேருக்கும் பொறுக்காதா? என்னம்ல சொல்ற? இப்போதைக்கு வேணாமா, நடக்கிறப்ப தானாவே நடக்கும். இப்பவே வேணும்னா நீ 2வது தாரம் கெட்டிக்க. அதுவும் நல்லாதான் இருக்கும். இந்த ஆளை கெட்டி நான் விறகடுப்புல எரிஞ்சதுதான் மிச்சம். ஒரு சொகுசும் காணல. இதுக்கு நான் 2வது தாரமே பண்ணி பாத்திரலாம். என்னையா கோவப்படுற? வருதா? பண்ணிடவா? காலம் முடிஞ்ச வயசுல ஆசைய பத்தியா உனக்கு? ஓஹோ, இந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? சரி 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 சரி. மக்களே, எங்க அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே இப்படிதான் ஏதாவது தமாஷா பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே போல வீடியோ நீங்க பார்க்கணும் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய சாஷா கார்ட்டூன் வீடியோவை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.